இன்று ஒரு சத்தியத்தை உங்கள் இருதயத்திலே வைக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். வேதத்திலே ரோமர் 6:23 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் கண்டிப்பாக மரணத்திற்கு நேராக கொண்டு செல்லும். உடனே ஒரு கேள்வி ஒன்று வரும். இப்போ கேள்வியின் காலம். எதை பேசினாலும் கூட உடனே அதற்கு சில கேள்விகள் எழும்பும். வாலிப வயசில் நானும் பல கேள்விகளை கேட்பேன். இது எப்படி, இது எப்படி, வேதத்தில் இப்படி போட்டிருக்கிறது, ஆனால் இப்படி நடக்குது என்று நானும் கேள்வி கேட்ட காலங்கள் உண்டு. கேள்விகள் வருவது நல்லது தான். அதை நாம் சரி செய்து உடனே நாம் அதற்கு சரியான ஒரு விடை, சரியான ஒரு தீர்வு கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கொஞ்சம் மனதிற்கு நிம்மதியாக இருக்கும். மரணம் எல்லாருக்கும் வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம்னா அப்போ பாவம் செய்தவங்க மட்டும்தான் மறிக்கிறாங்களா, மற்றவங்களாம் மறிக்காமல் அப்படியே உயிரோடு இருக்கிறாங்களான்னு உடனே ஒரு கேள்வி ஒன்று வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் எல்லாரும் மறிக்கத்தான் செய்கிறார்கள். வயது கூடுகிறது, பலன் குறைகிறது, ஏதாவது பலவீனங்கள் வருகிறது. இதனால் என்ன ஆகிறது என்றால், சரீரம் தன் பலனை இழந்து 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 ஒரு நாள் அது கம்ப்ளீட்டாக சரீரம் மரணத்திற்கு போகிறது, அடக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் மனிதனுக்குள் இருக்கிற அந்த சோல், ஆத்துமா, அது சாகிறதில்லை. அது எங்கிருந்து வந்தது? தேவாதி தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது இந்த பூமியில் அவர் மண்ணை எடுத்து அந்த களிமண்ணினால் மனுஷனை போல உண்டாக்கி அந்த நாசியின் துவாரத்திலே தன்னுடைய ஜீவ வாயுவை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்போ அந்த ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது. அதனால வேதத்தில் என்ன போட்டிருக்கிறது என்றால், ஆவி தான் தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறது. அப்போ சரீரம் மண்ணிற்குள் போகிறது, இந்த ஆத்துமா தேவனிடத்தில் போகிறது என்ற ஒரு சத்தியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மனிதனாய் வாழ்ந்து, அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பி அவர் பரலோகம் ஏறி சென்றார். பரலோகம் ஏறி சென்றார். அப்போ ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த ஆத்துமா தேவனிடத்திற்கு போகிறது என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லாவற்றையும் ஒரு எக்ஸாம்பிள் போல எல்லாவற்றையும் செய்து காண்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆதலால் இந்த ஆத்துமா போய் நரகத்திலே கஷ்டப்படுகிறது. பரலோகம், நரகம். நரகம் பாவத்தில் ஊறி போய் பாவம் செய்து தேவ கட்டளை மீறி தேவனுக்கு விரோதமாக செய்து தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் அங்கே போகிறது. அங்கே அழுகை, பற்கடிப்பு, புழுக்கள், அக்கினி, அந்த ஆத்துமாக்கள் படுகிற பாடு உயிரோடு இருந்தாலும் மரித்ததுக்கு சமானம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் நரகம். அங்கே போய் வேதனைப்படுகிற, அதற்கும் வேதத்திலே ஒரு நல்ல ஆதாரம் இயேசு அழகாக சொன்னார். லாசரு மரித்து ஆபிரகாம் மடியிலே போய் சேர்க்கப்பட்டான். ஐஸ்வர்யவான் நரகத்திலே கஷ்டப்பட்டான். அப்போ ஒரு சொட்டு தண்ணீர் இந்த லாசரு மூலமாக
எனக்கு அனுப்பும் ஐயா, ரொம்ப தாகமாக இருக்கிறேன்று அந்த ஐஸ்வர்யவான் கதறான். அப்போ நரகம் இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது என்று இயேசு இந்த உலகத்திலே அழகாக இந்த ஓமையை சொல்லி விளங்கும்படி செய்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்து அவர் செய்த அந்த பிரசங்கம், அந்த சுவிசேஷத்தை பாருங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பரலோக ராஜ்யத்தையே அறிமுகம் செய்தார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்பது ஆவியிலும் சரி சரீரத்திலும் சரி இந்த வார்த்தை கரெக்டாக ஒத்து போகும். சில பேர் பாருங்க, ரொம்ப குடிப்பாங்க, 70-80 வருஷம் வாழ வேண்டிய நபர் 40 வயசுல சிலவங்க மரித்துருவாங்க. எனக்கு கூட கேமரா எடுத்துக்கொண்டிருந்த ஒரு பையன் திடீரென்று என்னிடத்திலிருந்து கரண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை கிடச்சிருக்குது, அங்கே நான் வேலை செய்ய போகிறேன் என்று போனால் அங்கே ஃபுல்லாக குடின்னு குடித்து சாப்பிடாம எப்பவும் குடித்து அந்த குடல்லாம் கெட்டு போய் பக்கத்தில் மரித்து போனான். நான் அதை பார்ப்பதற்காக போயிருந்தேன், அவனை பார்ப்பதற்காக. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ, நம்ம கூட வச்சிருக்கலாமே, கொஞ்சம் சொல்லி நம்ம கூடயே வைத்திருக்கலாமே, விட்டுட்டோமே, இப்படி ஆயிற்று என்று வருத்தப்பட்டேன். சின்ன வயசு, இன்னும் குழந்தை பாக்கியம் கூட இல்லை, ஃபேமிலி. அப்போ எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிட்டு. அப்போ வாழ வேண்டிய ஒரு மனுஷன், நல்லா திடகார்த்தமாக நல்லா இருந்த அந்த மனுஷன், வாலிப வயசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆள். அப்படிப்பட்ட ஒரு நபர் குடித்து இந்த பாவ வழக்கம், கெட்ட வழக்கத்தில் போய் தன் சரீரத்துக்கு எடுத்து முன்னாலே இறந்துட்டாப்பு. அப்போ இந்த உலகத்தில் உள்ள இந்த சரீர வாழ்க்கைக்கு இது பொருந்தும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நரகத்தில் போய் செத்த மாதிரி தான் அங்கே படுற பாடு. அப்போ இதற்கு தப்பிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும். அதற்கு என்ன செய்யணும்? இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு விசுவாசத்தோடு அவருடைய சிலுவை நோக்கி பார்த்து, எனக்காக உம்முடைய இரத்தத்தை நீர் சிந்தினீரே அப்பா, உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். இரத்தத்தில் தான் பாவத்தை போக்குகிற ஒரு பரிகாரம் அதில் தான் இருக்குது. அதனால தான் மாடு ஆடு இந்த இரத்தத்தெல்லாம் ஜனங்கள் காண்பித்தார்கள். ஆனால் தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு வந்து பரிசுத்தராய் வந்து தன் இரத்தத்தை சிந்தினதினால் பாவத்தை நீக்கும் அந்த பரிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்குள் இருக்கிறது. ஆதலால் அந்த இரத்தத்தை விசுவாசித்து நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பார்த்து, தேவனே எனக்கு வழியை தாரையா, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தார் என்று கேட்டால் நிச்சயமாக தேவன் அந்த ரட்சிப்பை தருவார். அந்த ரட்சிப்பு வந்துவிட்டால் இந்த மரணத்திற்கு தப்பித்து கொள்ளலாம். அந்த ஆத்துமா சாகாது, தேவனிடத்திற்கு அது போகும். சரீரம் பலம் இழந்து கண்டிப்பாக ஒரு நாள் அது போகத்தான் செய்யும். ஆனால் இந்த ஆத்துமா, தேவன் தந்த அந்த ஆத்துமா தேவனோடு பரலோகத்தில் அது சந்தோஷமாக இருக்கும் என்பதுதான் இந்த பைபிளினுடைய அடிப்படை. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், இதிலிருந்து தப்பித்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை போய் அடைந்தார்கள் 40 வருஷம் வனாந்திர வழியிலே நடந்து. அதே போல நாமும் கூட பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறோம். கரெக்டாக நாமும் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு இருக்க இந்த ரட்சிப்பு மிகவும் அவசியம். ஆதலால் இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது, இன்று உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படட்டும். தேவனே என்னை காப்பாற்ற ஐயா, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் இருக்கிற இடத்திலே நீங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம்.
நான் இன்று உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். என்னோடு நீங்களே இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிப்போம். தேவனே, சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இப்பொழுது உம்முடைய இரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும், ரட்சிப்பை கொடுக்கட்டும். பாவத்திற்கு மரித்த ஒரு நபராக நீர் அவர்களை மாற்றும். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் வையும். தேவ வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். காத்துக்கொள்ளு, வழிநடத்து சுவாமி. புது பலனை கொடும், ரட்சிப்பை கொடு. இது மறக்க முடியாத ஒரு நாளாக அவர் வாழ்க்கையில் இருக்கட்டும். காத்துக்கொள்ளு, வழிநடத்து சுவாமி. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். பலத்தை கொடும், பலவீனத்தை நீக்கும், புது பலனை கொடும். இப்பொழுது உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ரிவைவல் டிவி தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இனத்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.